மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி, வாழ்வியல், நம்முடைய மண் வளம், நம்முடைய ஊர், நம்முடைய நிலங்கள், நம்முடைய கோவில்கள், நம்முடைய வரலாறுகள், நம்முடைய கல்வெட்டுகள் அனைத்தையுமே திமுக திருடுகிறது, அழிக்கிறது, கொள்ளையடிக்கிறது. திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும், இப்படியெல்லாம் புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 70% மக்கள். அது என்னங்க 70% அப்படின்னு நீங்க கேட்கலாம். தமிழ்நாட்டில் திமுகவிற்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய மக்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோராயமாக 25-30% இருக்காங்க. அப்ப 30% நாம கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 70% மக்கள் என்பவர்கள் திமுகவிற்கு எதிரான மக்கள். ஆனா இங்க ட்விஸ்டே என்ன அப்படின்னா, திமுக தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் நம்முடைய வளங்களை கொள்ளடிக்கிறதுக்கும், கலாச்சாரத்தை அழிப்பதற்கும், கோவில்களை அழிப்பதற்கும், நம்முடைய வாழ்வியல் மொழிகளை அழிப்பதற்கும் துணை போவதே இந்த 70% மக்கள் தான். திமுக தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் அராஜகம் செய்வதற்கு முழு காரணமும் இந்த 70% மக்கள் தான். ஏன்னா இந்த 70% மக்களிடம் ஒற்றுமை இல்லை. இந்த 70% மக்கள் அதிமுகவாக, பாஜகவாக, நாம் தமிழராக அல்லது விஜய் கட்சி, தாவேகாவாக, இன்னும் பிற சின்ன சின்ன அரசியல் கட்சிகளாக, சின்ன சின்ன சமூக இயக்கங்களாக பிரிந்து கிடக்கிறார்கள் இந்த 70% மக்கள். இது திமுகவுக்கு நல்லா தெரியும். இந்த 70% பேரும் ஒரு காலமும் ஒன்னு சேர மாட்டான் அப்படிங்கறதும் திமுகவுக்கு தெரியும். அதனாலதான் திமுக இவ்வளவு அராஜகம் போடுறாங்க, தமிழ்நாட்டுல ஆட்டமா ஆடுறாங்க. ஆனா இந்த 70% பேர் தான் திமுக இப்படியெல்லாம் ஆடுவதற்கும், நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அழிவதற்கும் காரணமாக இருக்கிறார்கள் என்பது அவங்களுக்கே தெரியாது. சரிங்களா? இப்போ இந்த 70% மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல போறேன். தமிழ்நாட்டில் சினிமா துறை, இந்த சினிமா துறை முழுவதுமாக திராவிட மயமாகி விட்டது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது திராவிட சித்தாந்தம், கடவுள் மறுப்பு கொள்கை, நம்முடைய தமிழ் மொழிக்கு எதிரான கொள்கை, நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியலுக்கு எதிரான கொள்கைகளை, சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய திரைப்படங்களுக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் அனுமதி உண்டு. மற்றபடி நம்முடைய மக்களுக்கு ஆதரவாக கோவில்கள், பண்பாடு, கலாச்சாரம் இதுக்கு ஆதரவாக திரைப்படங்கள் எடுத்தால் அதை திமுக தடுக்கும். இதை இன்னைக்கு நேத்து அவங்க பண்ணல. என்னைக்கு அவங்க தமிழ்நாட்டுல முதல் முறையில தமிழ்நாட்டை பிடிச்சாங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமால இப்படித்தான் இருக்கு. அப்போ நாம என்ன பண்ணணும், இந்த 70% மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திமுகவிற்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்கள், சமூக வலைதளங்கள்ல குரல் கொடுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல சினிமா துறை மூலமாக திரைப்படங்கள் எடுத்து குரல் கொடுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல அரசியல் ரீதியாக திமுகவிற்கு எதிராக பேசுபவர்கள், திமுகவை எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு இந்த 70% மக்கள் ஆதரவு கொடுக்கணும், ஒன்று சேர்ந்து ஆதரவு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும். திரௌபதி 2ன்னு ஒரு படத்தை இப்போ மோகன்ஜி இயக்குனர் எடுத்தார். அவர் இந்த படத்தை எதனால எடுத்தாரு அப்படின்னா, இந்த திராவிட சித்தாந்தம் ஒரு பக்கம் நம்முடைய நாடுகளை, நம்முடைய மண்ணை சுரண்டது அழிக்குதுனாலும், இதற்கு முன்னாலேயும் பாத்தீங்கன்னா நிறைய படையெடுப்புகள் மூலமாக நம்முடைய நாடு கொள்ளையடிக்கப்பட்டது, நம்முடைய கோவில்கள் இடிக்கப்பட்டது, நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அதை பிரதிபலிக்கும் விதமாக திரைப்படம் எடுத்தாரு. இதற்கு முன்னாலேயும் ஒரு படம்லாம் எடுத்திருக்கிறாரு. இந்த திரௌபதி 2 படத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஆதரவு என்பது மிக குறைவு. அந்த டைரக்டர் அழுவாத குறையா சோசியல் மீடியால பேசுறாரு. ஏன் பேசுறாரு அப்படின்னா, திமுகவிற்கு எதிராக நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்படணும்னு பேசக்கூடிய ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்களே நம்முடைய படத்தை பார்க்கல. சோ வசூல் கம்மியா இருக்கு, நம்முடைய திரைப்படங்களுக்கு மக்கள் கூட்டம் கம்மியா இருக்கு, எல்லாரும் பாருங்க, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சோ இப்ப புரியுதா நான் ஏன் இந்த 70% மக்கள் மேல தப்பு இருக்குன்னு சொன்னேன்னு. இந்த மக்கள் ஒன்று சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா திமுக தமிழ்நாட்டுல காணாம போயிடும். சினிமா துறையும் நம்ம கண்ட்ரோல்ல வரும், அரசியலும் நம்முடைய கட்டுப்பாட்டுல வரும், அரசாங்க துறைகளும் நம்முடைய கட்டுப்பாட்டுல வரும். ஆக மொத்தம் இந்த 70% மக்களிடம் ஒற்றுமை இல்லாததுதான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த திரௌபதி 2 படத்தை தயவு செஞ்சு எல்லோரும் போய் பாருங்க.
நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல நம்முடைய மண்ணையும் கோவில்களையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்காக எவ்வளவு போர் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு உயிர் தியாகம் பண்ணிருக்கிறாங்க, எவ்வளவு ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். இது எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நாம ஒரு 50-60 வருட வரலாறையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஈவேரா, அண்ணாதுரை, கருணாநிதி இவங்க செஞ்சதையே பார்த்துக்கிட்டு இதுதான் வரலாறுன்னு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்க முடியுமா? நம்முடைய பழைய வரலாறுகளையும் நாம திரும்பி பார்க்கணும், நம்முடைய முன்னோர்களின் வாழ்வியலையும் திரும்பி பார்க்கணுமா இல்லையா? அப்போ நம்முடைய மக்கள் ஆதரவு கொடுக்கணும். அந்த 70% மெஜாரிட்டி மக்கள் ஆதரவு கொடுக்கணும். ஆனா இவங்க ஆதரவு கொடுக்கறது இல்ல. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. சோ இதனாலதான் திமுக ஓவரா ஆடுதுங்கிறத நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அரசியல் ரீதியாக நமக்கு ஆதரவா பேசுறவங்களும் சரி, சினிமா துறையில சப்போர்ட்டே இல்லாம அந்த டைரக்டர் படம் எடுத்திருக்காரு. நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியே ஆகணும். நான் ஏன் சொல்றேன்னா, நானும் சினிமா துறையில இருந்தவங்கிறதுனால சொல்றேன். அந்த கஷ்டம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். சினிமா துறையில யாருடைய எந்த இயக்குனர், தயாரிப்பாளர், பெரிய நடிகர்கள் யாருடைய ஆதரவும் இல்லாம ஒரு இயக்குனர் தன்னிச்சையா தாமா அவருடைய நெருக்கமான நட்பு வட்டங்கள் மூலமாக அவங்கள மட்டுமே நடிக்க வச்சு அவங்கள வச்சு ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறாரு. அந்த படத்துக்கு நாம ஆதரவு கொடுக்கணுமா வேணாமா? அப்ப நாம ஆதரவு கொடுத்தாதான் நாளைக்கு அவருக்கு அடுத்து இன்னொரு படம் எடுக்கலாம். இன்னும் நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு இதற்கு ஏற்றார் போல நல்ல கதைகளை நாம இன்னும் அடுத்தடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கும் வருமா இல்லையா? திராவிட சித்தாந்தத்துக்கு ஆதரவாக தமிழர்களுக்கு எதிராக திரைப்படம் எடுத்தா அதற்கு ஆதரவா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சினிமா துறை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை துறை, இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. அதே போல அந்த சினிமா தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு. அத்தனை சங்கங்களும் அந்த திரைப்படங்களுக்கு ஆதரவாக பேசும். யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சு சேட்டலைட் சேனல் வரைக்கும், அச்சு ஊடகங்கள், பிரிண்டட் மீடியா இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஊடகங்கள் வரைக்கும் இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு ஆதரவான திரைப்படங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அத்தனை பேரும். ஆனா வலதுசாரி சிந்தனையோ, நம்முடைய நாடு, நாட்டுப்பற்று, தேசப்பற்று, நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு மீது பற்று இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஒரு படம் எடுத்தாரு அப்படின்னா நாம ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறோம். தயவு செய்து மக்களே, திரௌபதி 2 படத்தை எல்லாரும் போய் பாருங்க. அந்த படத்தை போய் பார்த்தாதான் முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த மண்ணை நாம காப்பாத்தணும், இந்த கலாச்சாரம், பண்பாடு, கோவில்கள், வரலாறுகள் அனைத்தையும் நாம காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரும். இந்த படம் சம்பந்தமா இன்னொரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த கள்ளர் பிரிவு சமூகத்தை சேர்ந்தவங்க, வல்லாள மகாராஜா எங்களுடைய சமூகம், வன்னியர்னு திருச்சி படம் எடுத்திருக்காரு மோகன் அப்படின்னு பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் நல்லா விவரமா கேட்க தெரியுது இல்ல? ஆனா தமிழ்நாட்டை இத்தனை வருஷமா வெளியில இருந்து வந்த ஒரு குடும்பம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுதா இல்லையா? அதை எதிர்த்து கேள்வி கேட்க, அந்த குடும்பத்தை எதிர்த்து பேச சமூகத்துல ஒருத்தருக்காவது தைரியம் இருக்கா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு காலத்துல தமிழர்கள் எல்லோரும் ஒன்னாதான் இருந்தாங்க. சரிங்களா? பிற்காலத்துல சேர சோழ பாண்டியர்கள் காலத்துல தனித்தனி படைப்பிரிவுகளாக நம்முடைய மக்கள் பிரிக்கப்பட்டார்கள். தனித்தனி ராணுவம், தனித்தனி படைப்பிரிவுன்னு பிரிச்சாங்க. இன்னைக்கு அந்த தனித்தனி படைப்பிரிவுகள் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமூகமா மாறி நிக்குது. ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சாங்க. அது எல்லாமே இன்னைக்கு சமூகத்தின் பெயராக மாறிவிட்டது. அந்தந்த படைப்பிரிவுகள் அவங்களுக்குள்ள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படித்தான் இந்த சமூகங்கள் உருவாச்சு. அதனால நம்முடைய மன்னர் நம்முடைய மன்னரா இருக்காங்கிறத மட்டும் பாருங்க. சரிங்களா? நம்முடைய மன்னர்கள் நம்ம எல்லாரையும் பொதுவா தான் பார்த்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்காக ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு எல்லா தரப்பு மக்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை சமூகங்களும், நம்முடைய கோவில்கள், கலாச்சாரத்தின் மீது பற்று இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆதரவு கொடுக்க வேண்டும். இதுவே ஆந்திராவோ கர்நாடகாவோ இருந்திருந்தா இந்நேரம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சண்டை உள்ளுக்குள்ள இருக்குது. அந்த 70% மக்களுக்குள்ள சண்டை இருக்குன்னு நான் சொல்றேன். சரி, ஓகேங்க, 70% திமுகவுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்களே, அப்ப இந்த 30% பேர் யாரு திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா,
அந்த 30% என்னன்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் பின்னால் சுற்றக்கூடிய பட்டியல் சமுதாய இளைஞர்கள், அவங்களுடைய குடும்ப வாக்குகள். இன்னொன்னு சிறுபான்மை கிறிஸ்தவம் மற்றும் முஸ்லிம் இவங்களுடைய வாக்குகள். இது மூன்றும் போக மற்ற சமுதாயங்கள்ல இருக்கக்கூடிய துரோகிகள், நம்முடைய இந்து மதத்திலே இருக்கக்கூடிய வன்னியரு, முதலியாரு, கவுண்டரு, பிள்ளமாறு, நாடாரு, முக்குளத்தோரு, இந்த மாதிரி நம்முடைய தமிழ் சமூகங்களிலேயே இருக்கக்கூடிய துரோகிகள். ஏன்னா அப்புறம் எல்லார்கிட்டையும் வந்து துரோகிகள் அப்படிங்கிறது எல்லா இனத்திலையும் இருக்கும். இந்த துரோகிகளினுடைய வாக்குகள். சோ இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு 25% அப்படிங்கிறது திமுகவுக்கு போகுது. சரிங்களா? ஆக மொத்தம் மெஜாரிட்டி நம்ம தான் இருக்கோம். ஆனா இந்த மெஜாரிட்டி இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒத்துமை இல்லை. அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. சோ எனிவே இந்த வீடியோ போட்டதன் நோக்கமே வந்து திரௌபதி 2 திரைப்படத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். எல்லோருமே போயிட்டு குடும்பத்தோட குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு அந்த படத்தை எல்லாருமே பாருங்க. இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கதையை தான் போட்டு உருட்டிட்டு இருக்காங்க, மொக்கையா எடுத்துக்கிட்டு. அந்த மாதிரியான திரைப்படங்களுக்கே அவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்து அதை வந்து ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடி ஒண்ணுமே இல்ல அப்படின்னாலும் பெரிய வெற்றி பெற்றது போல ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க இல்லையா? அப்போ அதற்கு போட்டியாக நாமளும் வந்து நமக்காகவும் திரைப்படம் எடுக்க ஒரு நபர் இருக்காரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படணும். அதை நாம கொண்டாடணும். வசூல் ரீதியா அவங்களுக்கு நல்ல லாபத்தை நாம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து நல்ல திரைப்படங்களையும் அவங்க எடுப்பாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். நம்ம எவ்வளவோ வெட்டி செலவு பண்றோம், சரிங்களா? எவ்வளவோ பணத்தை வந்து வீணாக்குறோம். போயிட்டு குடும்பத்தோட அந்த படத்தை பாருங்க. அந்த காலத்துல என்ன நடந்ததோ அதை தான் எடுத்து வச்சிருக்காங்க. எதுவும் வந்து இவங்களா வந்து கற்பனையா எதையும் திணிக்கல. இதையும் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். சோ நம்முடைய மக்கள் எல்லோரும் வந்து இந்த திரௌபதி 2 படத்திற்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.